நம்மளுக்கு இதாக இருக்கும். ரெண்டு வருவாங்க ஆய வச்சு பழைக்க ஆளுக்கு இது இருக்குது உள்ள வாங்க. ஆமாம் உள்ள வந்து பார்த்து செருப்பு பார்த்து தலைவா போங்க போங்க. இதுதான் ஆடியோ, இது ஆடியோ மிக்கு தான். ஒரு நிமிஷம் அப்படி விஷுவல் மட்டும் எடுத்துக்கிடும். நேற்றைய தினம் சென்னை முகப்பேரில் இருக்கின்ற வேலம்மாள் ஆடிட்டோரியத்தில், கல்லூரி ஆடிட்டோரியத்தில் பிகை நோட்டுங்கிற யூடியூப் சேனல் சார்பாக நடந்த அந்த டிபேட், அதில் வந்து நம்முடைய டிவிகே ஆட்சியினுடைய 100 நாள் அந்த அதுகளை பற்றி பேசுகிறதுக்காண்டி ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க. அதில் எல்லா கட்சியும் சேர்ந்தவங்க, திமுகவில் இருக்காங்க, ஏடிமிக்கில் இருக்கிறாங்க, மதிமுகவில் வந்திருக்காங்க, டிவிகேல வந்திருக்காங்க, எல்லா கட்சி சார்ந்தவர்கள் பேசியிருக்காங்க. எங்கள் கட்சி சார்பாக ராஜீவ்காந்தி பேசியிருக்கிறாரு. டிவிகே சார்பாக பேச வந்த கொள்கை பரப்பு, அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் இன்னோவா நாஞ்சில் சம்பத், அவர் அப்படி சொன்னதுனால தான் அவருக்கு அந்த கோபம் வந்திருக்கு. இன்னோவான்னு கூப்பிட்டதுனால அந்த நாஞ்சில் சம்பத் வேலைக்கு பேச வரும்போது அவருக்கு இன்னார் பேசுகிறாங்கன்னு சொன்ன உடனே கீழே இருந்த மக்கள் இன்னோவா சம்பத்துன்னு சத்தம் கொடுத்துருக்காங்க, யாரோ 2 பேர். அதுக்கு அவர் இப்போ ஏதாவது வார்த்தைகளை அங்குள்ள நடுநிலையாளர்கள் பேசியிருக்கலாம், வச்சிருக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் உடனடியாக ஒரு கெட்ட வார்த்தை, திராவிட முன்னேற்ற கழக தோழர்களை பார்த்து தே மகனே அப்படின்னு அப்படி கத்துனவங்க பூரா அவங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த அரங்கில் குழுமி இருந்த பொதுமக்கள் அத்தனை பேரும் அவரை தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவரை பவுன்சர் மூலமாக காப்பாற்றப்பட்டு அவர் வந்து வெளியே போயிட்டார். அங்கே பாதுகாப்பாக கொண்டு வச்சுட்டாங்க. 3 கோடி தொண்டர்களை கொண்ட இந்த திராவிட முன்னேற்ற கழக இயக்கத்தில் என்னையும் கேட்டார் தேமாவன்னு, இவங்க வக்கீலையும் கேட்டாங்க, இங்கே அண்ணனையும் கேட்டாச்சு, அண்ணன் மூத்த முன்னோடி அவரையும் கேட்டாச்சு, எல்லாரும் இங்கே இருக்கிற தொண்டர்களை பாரு கேட்டுட்டார். அதை எங்களால் தாங்கிக்கிட முடியல. போன வருஷம் தான் இந்த திருநெல்வேலிக்கு வந்து பேசுறதுக்கு வந்தார். நான் தான் அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி, தச்சநல்லூரில் நீங்களும் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தேன். 2 நாள் தங்கியிருந்தார். 6 வேளையும் சாப்பாடு போட்டவன் நான் தான். அந்த சாப்பாடை தின்னுட்டு போய் இந்த நாள் தடுத்து எங்களையே இந்த வார்த்தை கேட்குறாருன்னா அவர் மீது சரியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அவர் தன்னை வந்து பிரபலப்படுத்திக்கிறதுக்காண்டி இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு. அது தவறான வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அந்த அந்த ஒரு காரணத்துக்காண்டி வந்து மனு கொடுத்துருக்குறோம் நம்ம காவல் ஆணையாளர்கிட்ட, அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு உறுதியாக நாங்கள் எடுக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க.